வணக்கம். இன்னைக்கு வீடியோ யாரை பற்றினா, நடிகர் அஜித் வந்து கெம்பாவோ கம்பாவோ ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தில் நடிச்சிட்டாரு. அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிற மாதிரி அப்படி ஃபோட்டோலாம் வந்துருச்சு. அதாவது இதை நீங்கள் வந்து பருகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளம்பரம் நடிச்சிட்டாரு. அதாவது இந்த விளம்பரத்தில் நடிக்கலாமா, இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணலாமா, நீங்கள் வந்து மனிதரில் ஒரு புனிதர், நீங்கள் இதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு அஜித் ரசிகர் அஜித்தை போட்டு அடி அடிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டில் மாட்டை அடக்கினாங்களோ இல்லையோ, அஜித் ரசிகர் அஜித்தை போட்டு அடக்கி, இனிமேல் நீங்கள் எனக்கு வேணாம், உங்களை என்னமோ நினச்சினேன், நீங்கள் தான் வந்து அவரு எங்களை வந்து நேர்மையாருங்க, எந்த கெட்ட பழக்கத்துலையும் இது பண்ணாதீங்க, குடும்பத்தை பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், உங்களை பாருங்கள், நீங்கள் எப்போ ஜெயிக்க போகிறீங்க அப்படி கேட்ட மனுஷன் இப்போ கேவலம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்துலையா? சே, இனிமேல் எங்களுக்கு அஜித்தே வேணாம், போங்க, நீ எங்கேயாவது போயிடு, அப்படியே ரியாஸும் வேணாம், பாடவும் வேணாம், நீ அப்படியே போயிடு சிவாஜின்ற மாதிரி எப்படியோ போயிடுங்கன்னு சொல்லிட்டு அஜித் ரசிகர் அஜித்தை கைவிட்டாங்களாம். சொல்கிறது யாரு? அணில்கள். அதாவது அஜித் ரசிகர் வேஷம் போட்டு எடுத்துன்னு வந்து அஜித் ரசிகர் அஜித்தை கைவிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது, அஜித் காலி, இப்போ ஏற்படுத்த பண்ணலாமா, நீங்கள் எங்க ஆளை சொல்கிறீங்க இதுன்றீங்க. இங்கே பாருங்கள், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தை நடிச்சிட்டாரு. நடித்தது தப்பா ரைட்டா? தப்பு தான். அதாவது நடிகர் அஜித் நடித்தா அது தப்பு. இப்போ அவர் நடிகர் அஜித்தா? இப்போ அவர் ரேசர் அஜித், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். அவர் வந்து ஸ்பான்சர் வேணும், என்னோடய ஸ்போர்ட் வந்து ரொம்ப செலவாக இருக்குது, என்கிட்ட கை காசு இல்லை, நான் தான் அந்த டீமோட ஓனரு, கார் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், ஊறப்பட்ட செலவாகுது, யாராவது இந்த ஸ்போர்ட்டுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுங்க. அது என் வளர்ச்சிக்கு இல்லை, என் சுயலாபத்துக்கு இல்லை, என் குடும்பத்தை பார்த்துக்க இல்லை, என்னோட தனிநபர் வளர்ச்சிக்கு இல்லை, இந்த ஸ்போர்ட்டுக்கு தேவைப்படுறது யாராவது ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு இன்டர்வியூவில் ஓப்பனாக சொல்லியிருந்தார் மனுஷன். ஓப்பனாக கேட்டிருந்தேன், யாராவது வாங்கப்பா, எதாவது பண்ணுங்கப்பான்னு. அப்போ இந்த கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸ்பான்சர் பண்ணது எதுக்கு? சும்மா பண்ணுவாங்க, வாங்க நீங்கள் அஜித் ரொம்ப நல்லவர், நல்லா நடிக்கிறீங்க, கார் ரேஸ் ஓட்டுறீங்க, 52 வயசுலேருந்து அங்கே ஸ்பான்சர் என்ஜாய் பண்ணுவாங்களே, எதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க? கொடுத்தா நீங்கள் அதில் நடிக்கணும். அவர் வந்து இப்போ வந்து ஒரு கார் ரேசர் அஜித், அவருக்கு சில பேர் காசு கொடுத்துருக்காங்க, ஒரு கம்பெனி கொடுத்துருக்கு, ஸ்பான்சர் பண்ணியிருக்கு, அதனால் அந்த கம்பெனி பிராண்டை அவர் ப்ரொமோட் பண்ணுறது, அவ்வளோதானே. இதில் வந்து அஜித் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டாருன்னு சொல்கிறது யார்? அஜித் ரசிகர்லாம் இல்லை, அவங்க அதை பார்த்துட்டு கடந்து போயிட்டாங்க. தெரியும் அந்த தலைவன் பாவம், காசு இல்லாமல் இருக்கிறான், ஏதோ சும்மா நடிச்சிட்டாப்புல, அதை எங்கேயும் வாங்கி யாரும் குடிக்க போகிறது இல்லை, அது நம்ம ஊரில் எங்கே இருக்குதுன்னே தெரியாது, சும்மா நடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அஜித் ரசிகர்லாம் கடந்து போய் மங்காத்தாக்கு ரெடி ஆகிடுங்கிறாங்க. இப்போ அணில்கள் வந்து அஜித் ரசிகராக மாறி அஜித் ரசிகர் அடிக்கிறாடா போடுறான், அவ்வளோதான்டா, அஜித் இனிமேல் காலிடா, அஜித்துக்கு இனிமேல் ரசிகரே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் கிளம்பி இருக்குது. சிவகார்த்தியின் படம் பராசக்தி வந்துச்சு, அந்த படத்தை என்னென்னமோ பண்ணி என்னென்னமோ இது பண்ண பார்த்தானுங்க, பண்ணின்னு தான் இருக்கிறானுங்க. அந்தமாரி இதுவும் இப்போ மங்காத்தா வருது இல்லை, மங்காத்தாக்கு ஏதாவது ஒன்று பண்ணோம். இவனுங்க படம் வரல, இந்த ஆள் 41 பேர் இறந்தப்பையும் வீட்டுக்கு போயிருந்தார். இப்போ படம் வரல, அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டு, சிபிஐ விசாரணை, ஒரு வார்த்தை பேசலை, அவர் பேசலை, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு புலம்பல ஆகவுள்ள ஒரு வீடியோ போடல. ஆனால் விஸ்வாசத்தை காட்டுன்ற பேரில் அஜித்தையும் சிவகார்த்தின்னு போட்டு இப்படி வாருன்னு வாரி வேஷம் போட்டு, அது நேரடியாக வரல, மாறு வேஷம் மறு வச்சுன்னு வராங்க. நாங்கள் அஜித் ரசிகர், அஜித்தே வெறுக்கிறோம், நீங்கள் இப்படி பண்ணிடக்கூடாது, போங்க, இனிமேல் நீங்கள் எனக்கு வேணாம், உங்கள் படம் வந்தால் பார்க்க மாட்டோம், அவ்வளோதான், உங்கள் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ரசிகர் சொன்னதா விஜய் ரசிகர்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவர் அந்த விளம்பரம் எதுக்கு நடிச்சாருன்னா, அவருக்கு பணம் தேவை இருக்குது, ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படுது, வேணா என்ன பண்ணலாம், எல்லாரும் வீட்டுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி அஜித்துக்கு கொடுக்குமா? அவர் எங்கேயும் ரேஸ் ஓட்டுனுங்கிறாரு. இப்போ படம் கிட்ட நடிச்சு படத்தில் வர லாபம் பத்தலை, அந்த காசு பத்தலைன்னு ஒருத்தன் ஆட்டில் நடிச்சா அது ரேஸ் ஓட்டுறான் என் மனுஷன். ஒருவேளை அந்த ரேஸில் ஜெயிச்சா என்னங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 100 கோடி அப்படின்ட்டாங்களே, எதுவும் எடுக்கிறாரா இல்லையா, அதுக்கு முயற்சி பண்ணுறாரு, ஜெயிக்கிறாரா இல்லையான்னு கூட தெரில. ஓட்டுறாரு, துபாயில் வந்து இந்தியா கோடி பறக்குது, அங்கே போய் கலந்துக்கிறாரு, சொந்த டீம், அந்த டீமோட ஓனரே அவர் தான். இப்போ அவருக்கு காசு தேவைப்படுது, ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுங்க, இல்லைனா 250 கோடி 500 கோடி விஜய் வந்து விட்டுட்டு வந்துக்கிறாருல, விஜய் வந்து அஜித்துக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து இந்திய மானத்தை காப்பாற்றுறீங்க, நான் வேறு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் வந்து என் கட்சியை ப்ரொமோட் பண்ணுங்கள், அவர் கொடுத்தாருன்னா அதை கூட தான் செஞ்சுருப்பாரு, அதை கொடுக்கலாம்ல, அதை செய்யலை. இல்லை ஏதாவது கவர்மெண்ட் எதாவது கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒரு 200 கோடி நீங்கள் ஓட்ட இல்லை, அந்த மனுஷன் சொந்தமாக ஒரு டீமை உருவாக்கி ஓட்டினுக்கிறாரு, அவர் காசு தேவைப்படுது, ஸ்பான்சர் வாங்கியிருக்கிறாரு, அவ்வளோதான் சப்ப மேட்ரு. இப்போ அவர் நடித்த உடனே அந்த அப்படியே அஜித் நடிச்சிட்டாரா எல்லோரும் வாங்கி குடிங்க, நான் குடிக்க போகிறாங்களே, அந்த தெளிவு இருக்குதுல்ல, அது வந்து தப்பான பானம், அதை குடிக்கக்கூடாது, அது வேணான்னு மக்கள் பேசினுக்கிறாங்களா, அது போதும். நடித்தா என்ன நடிக்கலாம் என்ன? ஹிந்தி ஆக்டர்லாம் பாக்கு விளம்பரத்தில் நடிக்கிறாங்க, இந்த பாக்கு போடுங்க, நாக்குலேயே குங்குமப்பூ நடிச்சுன்னுக்கிறானுங்க. இங்கே பல ஆக்டர் நடிச்சுன்னுக்கிறாங்க. ஏன் அஜித்தே நடிச்சிருக்காரு, விஜய் கொக்கோலா நடிச்சிருக்காரு, இப்படி எல்லாரும் தான் நடிச்சிருக்காங்க. அவர் நடிகராக நடித்தா நம்ம விமர்சனம் வைக்கலாம், இது வந்து தப்புங்க, என்னங்க உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறோம், டிக்கெட் வாங்கி நாங்கள் பார்க்குறோம், எங்களை வந்து இப்படி பண்ணுறீங்களே கேட்கலாம். இப்போ ஒரு ரேசருங்க, அவர் நடிகர் கிடையாது, ஒரு ரேசரு, அந்த ரேஸில் போகிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி தூக்கி நிறுத்திட்டார், அவ்வளோதான்.
உடனே அஜித்தை வெறுத்துணும். இது ஒரு தேவையா, இது ஒரு பேச்சா? எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல, விஜய் இன்னும் வாயை திறக்கல. அவர் வந்து சிபிஐ விசாரிச்சிருக்கிறாங்க, என்ன விசாரிச்சாங்க, எனக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் இது பண்ணாலும் அது பண்ண ஒன்றும் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன இப்படி பண்ணுறாங்க, அது பண்ண ஒரு வார்த்தை வாயை திறக்கல. எவ்வளோ பிரச்சனை ஓடுனுக்குது, அதெல்லாம் பேசலை. அஜித் நடிச்சிட்டார், அவ்வளோதான், போச்சு, முடிச்சு போச்சு. இனிமேல் இதில் கொடுமை என்னென்னா, விராட் கோலி ப்ரொஃபைல் ஃபோட்டோ போட்டுக்கின்னு வந்து அஜித்தை திட்டுறான். அவன் அஜித் ரசிக்கிறான், அஜித்தை திட்டுறான். விராட் கோலி யார்? இந்தியன் டீம் பிளேயரு. இந்திய டீமாக அவருக்கு சம்பளம் கொடுக்குது, கோடி கோடியாக கொடுக்குது. அவரு தான் காருக்கு ஓட்டுறாரா? செலவு இருக்குதா? இல்லை. அவருக்கு ஸ்பான்சர், பேட்டு வரைக்கும் ஸ்பான்சரு, எல்லா ட்ரெஸ்ஸில் ஸ்பான்சர், எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் இருக்குது. ஐபிஎல் ஆடுறாரு, அதுக்கு சம்பளம் இருக்குது. இவ்வளோ இருக்குது. அவரே ஆட்டில் நடிக்கிறாரு. அவர் விளம்பரத்தில் நடிக்கலாம், அதை கண்டுக்க மாட்டீங்க. அவர் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கின்னு அஜித்தை திட்டுறானுங்க. இப்போ அவர் நடிக்கக்கூடாது சொல்ல, அவர் நடிக்கல, அவர் சம்பாதிக்கிறாரு. உனக்கு பிடிச்சிருந்தா வாங்க, பிடிக்கலாம் விட்டுரு. அதை விட்டு இவர் நடிச்சார். விராட் கோலி நடிக்கலாம், சச்சின் டெண்டுல்கர் நடிக்கலாம், அஜித் நடிக்கக்கூடாது. அஜித் வந்து நடிகர் இல்லை, கார் ரேசர். அஜித் நடிக்கக்கூடாது. அவர் தேவைக்கு விராட் கோலியை சம்பாதிச்சு அவர் தான் வச்சுக்கிறார். அவர் ஒன்றும் டீம் வச்சிடல, ஐபிஎல் ஒரு டீமுக்கு வந்து செலவு பண்ணல. அவர் வாங்குற அந்த காசை வாங்கி கிரிக்கெட்டில் அவர் ஒன்றும் போடல, அவரே சம்பாதிச்சு சொத்தை வாழ்த்து வச்சுக்கிறாரு. அஜித் அப்படி பண்ணலையே. அவர் வாங்குற ஸ்பான்சர் வாங்குற காசை எடுத்து ஸ்போர்ட்டில் போடுறாரு. தெளிவாக சொல்கிறேன் என் மனுஷன் இன்டர்வியூவில், என் வளர்ச்சிக்கு வேணாம், எனக்கு ஸ்பான்சர் வேணும்னு கேட்ட ஆள், கேட்டதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். விராட் கோலி ஃபோட்டோ வச்சுக்கின்னு அஜித்தை திட்டுறது சூப்பர். சச்சின் நடிக்கலையா? எல்லாரும் தான் நடிக்கிறாங்க. என்னையா இது? ஒரு விளம்பரம் நடிக்கிறது அவன் சுயலாபம், அந்த ஆள் எடுத்துக்கிறான். ஒரு முதலாளி ஒரு விளம்பரத்தை வச்சு நம்மக்கிட்ட திணிச்சு அந்த பொருளை விற்க பார்க்குறாங்க. நம்ம தான் தெளிவாக இருக்கணும். இப்போ அஜித் நடிச்சிட்டாரு, அதை பார்த்து எத்தனை பேர் வாங்கி குடிச்சாங்க? எவனும் குடிக்கல, மதிக்கவே இல்லை. அஜித்தை திட்டுன்ற பேரில் இன்னும் அந்த ப்ராடக்ட் ஒழிஞ்சு தான் போச்சு, யார்ட்டையும் போய் சேரல. அந்த தெளிவு இருக்குது, பாராட்ட விஷயம் அது. அந்த தெளிவு இருக்குதுல்ல, அதுக்கு மேலே என்ன? அவன் விளம்பரம் நடித்து சம்பாதிச்சுன்னுக்கிறான். இந்த ஆள் காசை வாங்கி ஸ்பான்சர்ஷிப் வாங்கி அவன் ஸ்போர்ட்டில் போடுறான். துபாயில் போய் இந்தியா கொடி பறக்குது, தமிழில் எழுதி வச்சுக்கிறாங்க துபாயில். இதெல்லாம் நடக்குது. உடனே அந்த ஆளை போட்டு கடிக்கிறது. கடிச்சு வைப்போ என்ன பண்ணுறது? படம் வரல, வேறு என்ன பண்ணுறது? சிபிஐ விசாரணை போயினுக்குது. சிவகார்த்தியின் படம் வர நல்லா இருக்குது, பராசக்தி. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. 23ஆம் தேதி மங்காத்தா விடுறீங்க, அப்போ வேஷத்தை போடு, ஒரு மறுவை, அவ்வளோதான். நாங்கள் இனிமேல் அணில் இல்லை, நாங்கள் வந்து அஜித் ரசிகர்கள். அஜித் எங்களுக்கு வேணாம், நாங்களே ஒதுக்கிட்டோம். போங்கடா, எவனும் கண்டுக்கலடா. இப்போ இந்த வீடியோ எவனும் பார்க்க மாட்டான், அதுவும் எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறது? இப்படி ஒரு இஷ்யூ போயினுக்குது. எதையா கருமத்தை பேசணும், பேசினுக்கிறேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அப்படியே இனிமேல் நாங்கள் குடிக்க மாட்டோம், சவனம் குடிக்க மாட்டோம், இந்த வெளிநாட்டு பானங்களை அதை தவிர்க்கிற அழிச்சிட்டோன்னு கத்துனானுங்க, கூப்பாடு போட்டானுங்க. இன்னும் அழிஞ்சிருச்சா கம்பெனி? இன்னும் விளம்பரமாக வரலையா? அவனை குடிக்கிறது இல்லையா? இப்போ போங்க சரக்கு வாங்கின்னு அதில் கலக்கிறது கோகோ சவனப்போ தான் வாங்குறானுங்க. இன்னும் அழிஞ்சிருச்சா? அப்போ அவங்ககிட்ட சொல்லுங்க போய், முதல்ல அதை விட்டுருங்கன்னு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முடிவு எடுத்தாங்க, சத்தியம் பண்ணானு எல்லாரும். நான் கூட சத்தியம் பண்ணேன். இன்னும் அப்போ அப்படி ஓய்ஞ்சிருச்சா? இல்லையே. குடிக்கணும் குடிக்கூடாதுன்றது நம்மளோட முடிவு. வித்துனே தான் இருப்பான். ஒரு முதலாளி நம்மக்கிட்ட அதை விற்க தான் பார்ப்பான். நம்ம தான் தெளிவாகி அதை வாங்காமல் இருக்கணும். அப்போ கோக்கு வேணாம், இது சவனம் போனால் இதெல்லாம் குடிக்காதீங்க, பவன்டா குடிங்க, நம்ம ஒரு ப்ராடக்ட்டுங்க பவன்டா, அதை குடிங்கன்னு சொல்லிட்டு பவன்டா குடிச்சிருந்தானுங்க. ரெண்டும் ஒன்று தான், பேர் மட்டும் தான் வேறு. உடம்புக்கு கெடுதல்னா எல்லாத்தையும் தான் விடணும். கோக்கு வந்து அந்நிய நாட்டு பானம் பவன்டா, அதை குடிங்க. அதுக்கு யார் ஓனர், எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்க? அது குடித்தா உடம்புக்கு என்ன ஆக போகுது? அதெல்லாம் கிடையாது, சும்மா வீம்புக்குன்னு. அப்போ ஜல்லிக்கட்டு ஒரு ஆர்வத்தில் பேசிட்டோம், இப்போ வந்து அஜித்தை கடிக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். நாளைக்கு மறந்துடும். யாரா அவனுங்க? இப்போ அஜித் வந்து நடிச்சது சரியாக தப்பான்னா அது அவர் இஷ்டம். நடிகர் அஜித்தா நடித்தாருன்னா நம்ம ஒப்பீனியன் சொல்லலாம். என்னங்க சம்பாதிச்சுன்னுக்கிறீங்க, உங்களை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் இப்படி நடிக்கலாமான்னு கேட்கலாம். இப்போ ரேசர் அஜித் குமார் அவர் வந்து இது ஸ்பான்சர்ஷிப் தேவை, ஒரு ஆள் கொடுத்துக்கிறான், அதுக்கு அவன் கைமாற ஒன்று பண்ணுகிறான், அவ்வளோதான். என்ன ரேஷனை நம்ம வாங்கின காரை ஓட்டுனுக்குறான், இல்லை டிவியில் அதை பார்க்குறோமா? பார்க்குறது இல்லை. டெலிகாஸ்ட் பண்ணால் கூட அதில் ஏதாவது வருமானம் வந்து அதில் ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் வாங்கலாம், அதுவும் கிடையாது. எங்கேயோ ஓட்டுறது ட்விட்டரில் பார்த்துனுக்குறான். பாவம், அந்த மனுஷன் காசு இல்லாமல் இருக்கிறாரு. இல்லைப்பா, நீங்கள் வந்து ஒரு பொருளை விற்கிறீங்க, நீங்கள் விற்கிறதுனால தானே போதும், டாஸ்மாக் இருக்கிறதுனால தானே இப்போ மக்கள் குடிக்கிறாங்க, சிகரெட் விற்கிறதுனால தானே மக்கள் பிடிக்கிறாங்க. நம்ம குடிக்கிறோம், அவன் விற்கிறான். குடிக்கிறத நிறுத்தினா தானாக நஷ்டமே அழிஞ்சிட போகிறான். அந்த அறிவுலாம் வராது. நீ கடையை மூடு, அதை மற்ற கடையை மூடினாங்க. கள்ளச்சாரம் ஏன் குடிக்கிறான்? என்ன அப்படி கடையை மூடனே குடிக்கிறத விட்டான்ல ஒருத்தன், எங்கள் மாமா பையன் கல் குடின்னுறான். கடையெல்லாம் மூடு, கல் குடிங்கன்றான். குடியை விடுன்னு சொல்ல, கல் குடிங்க. நல்லா ஒரே நாளில் 1 கோடி மரத்து கல் மொடமொன்னு குடிச்சவன்னா. அந்த மாதிரி ஆளை வச்சிக்கின்னு இதெல்லாம் பேசலாமா? நீங்கள் வந்து விற்கிறத நிறுத்துங்க, அப்போ தான் மக்கள் வாங்க மாட்டாங்கன்னா எவ்வளோ முட்டாள்தனமாகுது. நம்ம நிறுத்திக்கணும், குடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, இந்த பொருளை வாங்கக்கூடாதுன்னு மக்களுக்கு தெளிவு வரணும். அவன் விற்கிறதுனால தான் நீ வந்து இது பண்ணுறேன்னா
சும்மா அப்படியே வாங்காமல் இருப்போம், நஷ்டமாக அழிஞ்சு போகிறேன். அப்படி பார்த்தா நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதெல்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் தேடி தேடி வாங்கிட்டோமா, விற்கிறாங்கடா வாங்கிடுவோன்னு இல்லையே. நமக்கு எது தேவையோ அதான் வாங்குகிறோம். நமக்கு இந்த கருமெல்லாம் தேவைப்படுது, போகிறான் விற்கிறான். நீங்கள் வாங்கிறது நிறுத்தினா ஓஞ்சிரும். அதை விட்டுட்டு அந்த ஆள் விளம்பரத்தை நேடிச்சான். பாவம் அந்த மனுஷன் இங்கே ரேஸ் ஓட்டுனுறாரு. ரேஸ் ஓட்டி ஜெயிக்கிட்டோம், ஜெயிச்சு பெருமை சேர்க்கட்டும். போன வாட்டி ஜெயிச்சு கொடியெல்லாம் காமிச்சார்ல, நமக்கு பெருமையாக இருந்துச்சுல்ல. அதுமாதிரி ஓட்டி ஜெயிக்கிட்டோம். அஜித் குமார், நான் ஒரு நடிகன், இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிங்க, நான் ஒரு நடிகை நான் சொன்னேன். ரேஸ் ட்ரெஸ்ஸை போட்டுனுக்கிறாரு, கார் இருக்குது, காரில் அந்த பிராண்டு ஒட்டி இருக்குது, அவ்வளோதான். இப்படி காட்டிடுறாரு, குடிச்சிருக்கிறாரு, அவ்வளோதான். இது ஒரு வேலையா? இதை வச்சு நீ எடுத்துன்னு வந்துட்டானுங்க, அவ்வளோதான். அஜித் அவ்வளோதான். எப்படிப்பட்ட பார்த்தீங்களா? அஜித் எவ்வளோ நல்ல கருத்து சொன்னார். இந்த பைக்கில் ட்ராவல் பண்ணார்ல, நிறைய ட்ராவல் பண்ணுங்க, ஊரை சுற்றி பாருங்கள், பல புது மக்களை பாருங்கள், ஜாதி பார்க்காதீங்க, மதம் பார்க்காதீங்க, ஜாதி மதம் நம்மளை பிரிக்குது, ட்ராவல் பண்ணி எல்லா மக்களோடு சேர்ந்து ஒன்றா இருங்கன்னாரு. கேட்டு தொலைச்சிட்டிங்களா? அதை வந்து பாராட்டி ஆஹாண்டிங்களா? அதுதான் அவர் கருத்து. அஜித் குமார் நடிகன், ஒரு மனுஷன் இந்த கருத்தை சொல்கிறார், அதை ஏற்றுக்க வேண்டியதுதான். இப்போ ரேசரு அவர் விளம்பரத்தில் நடிச்சிட்டாரு, அவர் சொன்ன நல்லதெல்லாம் விட்டு அவ்வளோதான். அஜித் விளம்பரம் நடிச்சிட்டாரு, வேணாம் எங்களுக்கு போக, நாங்கள் விஜய்கிட்டே போயிடுறோம். எங்கே இருக்கிறாரு? வீட்டில் இருக்கிறாரு. அவர் படம் ரிலீஸ் ஆகலை, அதுக்கு யார் கத்தணும்? நம்ம கத்தணும். அவர் மூடிக்கின்னு இருப்பார். அவர்கிட்ட போயிடலாம். அவர் வந்து சினிமாவெலாம் விட்டு நமக்காக வந்துட்டார் பாருங்க, நமக்காக வந்தவர், படம் வரலன்னு உட்காந்து அழுதுனுக்கிறாரு. நமக்காக இந்த படம்லாம் வேணாங்க, போதும் போ, முடிஞ்சு போச்சு, தூக்கி போடு, நான் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு காசு கொடுத்துறேன், எதை சொல்ல வேண்டியது தானே. நமக்காக வந்துடுற அவர் தான். இங்கே பாருங்கள், ஒரு மனுஷன் அந்த 1000 கோடி சம்பளத்தை விட்டு எலெக்ஷனை குச்சிட்டார். இங்கே பாருங்கள், ஒரு மனுஷன் கார் ஓட்டுன்ற பேரில் நம்மக்கிட்ட தப்பான பிராண்டை வந்து கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் விளம்பரப்படுத்தி நம்மளை கெடுக்கிறாருன்னு ஒரு கும்பல். அவ்வளோ பணத்தை விட்டுட்டு, அவ்வளோ ஒரு 1000 கோடியை விட்டுட்டு அமைதியாக உட்காந்துக்கிறத வந்தீங்க. வீட்டில் பூந்துன்னு 47 பேர் செத்தப்போ போய் பார்க்கல. அதெல்லாம் பழையதை பேசி பேசி போர் அடிச்சு போச்சு. ஒரு அஜித்துக்கிட்டே வரும். அஜித் நிறையா நல்ல விஷயம் சொன்னார், வேணா கேட்டுக்கலாம், வேணான்னா விட்டு போகலாம். இப்போ நடிச்சுக்கிறாருன்னா அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவர் ரேசரு, அவருக்கு தேவைப்படுது நடிக்கிறாரு. அந்த காசை வாங்கி நான் அந்த ஸ்போர்ட்டில் போட போகிறேன்னு தெளிவாக இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. அவர் ரசிகர் அதை கடந்து போகிறாங்க. உங்களுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு ஓஞ்சி போனால் குடிங்க, வேணான்னா குடிக்காதீங்க. இப்போ யார் வந்து ப்ரொமோட் பண்ணுகிறா சாராயம் குடிங்க, பீர் குடிங்கன்னு? ஏன் எல்லாம் குடிச்சுன்னுக்குறாங்க? ப்ரொமோட் பண்ணதில் கூட தனி மனித ஒழுக்க வேணும். இதை குடிக்கணும் குடிக்கக்கூடாது, இதை வாங்கணும் வாங்கக்கூடாது. ஒரு முதலாளி எப்போவுமே நம்மக்கிட்ட ஏதாவது கருமத்தை விற்க தான் பார்ப்பான், அதை விளம்பரம் பண்ணிட்டு தான் இருப்பான். நம்ம தான் தெளிவாக இருக்கணும், இதை வாங்கணும், இதை வாங்கக்கூடாது, இது தேவையில்லாது, நம்ம உடம்புக்கு எது ஆரோக்கியம் அதை மட்டும் வாங்கலான்னு நமக்கு அறிவு வரணும். ஒரு நடிச்சிட்டாருன்னா வாங்கிறீங்களா? அப்படி ஒருத்தர் நடித்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா நீங்கள் உங்களை தான் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் மூளையை கட்டி தான் பார்க்கணும், இது மூளையா இல்லை வேறு ஏதாவது கருமமானு. அதனால் ஏதாவது விளம்பரம் நடிச்சிட்டாரு, பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலாம் அதை டெலிட் பண்ணுங்கள். அவர் ரசிகனாக இருந்தால் இருங்க, இல்லைன்னா விட்டு போங்க. யாருக்கு தேவை? அந்த ஆள் தான் அவர் சந்தோஷமாக இருந்துக்கிறான். மனுஷன் அவனை மாரி வாங்கணும். உழைச்சான், சம்பாதிச்சான், கனவாக ஒரு விஷயத்த வச்சா அந்த கனவை வந்து அச்சீவ் பண்ண போயினே இருக்கிறான். நாம் இங்கே உட்காந்து திட்டினுக்கலாம். அந்தால திட்டலாம், அந்தால வாழ்த்தலாம், அந்தால ஷேர் பண்ணலாம், இதே நம்ம பண்ணுக்கலாம். போய் உங்கள் வாழ்க்கையை பாடுறான்னு அந்த ஆள் சொல்லிட்டான், அதை செய்ய மாட்டோம். இனிமேல் அஜித் ஃபேன் இல்லைடா போடா, அப்படி தான் இருக்குது.